ஹாய் மக்களே, வணக்கம். திடீர்னு இந்த தாமரை மொட்டு வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்ல தாமரை மொட்டு மார்க்கெட்டில் இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளும் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணப்போ வாட் வி தாட், டிஷ்யூ பேப்பரை ஒரு ரவுண்ட் பால் மாதிரி ஆக்கி மேலே குழுக்கிட்ட மாதிரி ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கு மேலே அதை ஒட்டினா போகும், பேஸ் ரெடி. ஆனால் அந்த பேஸ் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் கொசன்னு இருந்ததுன்னா தாமரை அவுட்கமும் கொசம் தான் இருக்குது. ஸோ இந்த பெட்டல்ஸும் அதே மாதிரி 5.5 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு கட் பண்ணிவிட்டு 0.8 mm ஃபோமரின் ஷீட்டில் இப்படி லென்த்தியாக கட் பண்ணி ஒரு 8 பெட்டல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலர் ஷேடிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்ல பேபி பிங்க் எடுத்து வச்சுக்கோங்க. DOMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்டல் ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்துக்கோங்க. அதிலிருந்து உங்களுக்கு பிங்க் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி 3 ஷேட்ஸையும் வச்சு அப்படியே ஸ்மஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியாக அது ஸ்மஷ் ஆகும். தட் இஸ் ஆல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து 4 டைரெக்ஷன்லேயும் அந்த பெட்டலை அழகாக ஒட்டுங்க. அந்த பேஸ் நல்ல ரவுண்டாக இருந்தால் தான் எந்தும் கொந்தும் இல்லாமல் அழகாக வரும். அப்படி ரவுண்டாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கசன்னு தான் வருது. இப்போ எனக்கு நான் ட்ரையல் பண்ணியிருக்கதும் அப்படி தான் இருக்குது. அடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல வீடியோவாக நான் போடுறேன். அப்புறம் எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே நம்ம மல்லிகைப்பூ கட்டிங் இருக்குல்ல, அந்த கட்டிங்லேருந்து ஒரு 4 பெட்டலை கட் பண்ணி அதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஊசி பாசியோடெல்லாம் கோர்த்து ஒரு கோல்டன் ரிங்கோட கோர்த்து அப்படியே கொண்டு போய் அதை ஒட்டிட வேண்டியது தான். தட்ஸ் இட், முடிஞ்சது வேலை. கத்தம். நைஸ்னோ, அழகாக இருக்குது. ஆனால் பண்ணால் அழகாக இருக்குது. நீட்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் நீட்னஸ் வேணும், நிறைய ப்ராக்டிஸ் வேணும் எங்களுக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு டூ தட். தேங்க்யூ.